ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் 65 நூடுல்ஸ். ப்ரானை வந்து 65 மசாலா மாதிரி லைட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் சைட் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் டேஸ்டியாக, சும்மா எம்மியாக, காரமாக, செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ குக் பண்ண போகலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 65 பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இறா எடுத்திருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மைதா போட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் எக்கு லைட்டாக போட்டு அதை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம். பாரு மக்களே, இந்த பேட்டரை போட்டாச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக எக்கு லைட்டாக போட்டேன், கொஞ்சோண்டு வந்து மைதா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், எண்ணெய் காயுது. ஸோ இதில் வந்து அப்படியே அந்த இறாவை கொஞ்சம் லைட்டாக போட்டுடலாம். மக்களை பாருங்கள், நல்லா அது மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் கலர்லாம் எதுவும் போடல, ஆனால் லைட்டாக தான் இருக்கும், பட் ஸ்பைஸியாக இருக்கும். மக்களே, இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரான் 65 நூடுல்ஸ் நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக முட்டை போட்டுங்க. ஒரு முட்டையை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணும் போதே லைட்டாக வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ரீட் சைடு, நல்லா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அந்த முட்டையோடு சேரும் போது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேரட் போடுங்க, கொஞ்சோண்டு ஆனியன் போடுங்க சாப்டு, கொஞ்சோண்டு வந்து பீன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா சாட்டே ஆகும்போது என்ன பண்ணுங்கள், கேபேஜ் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம், கொஞ்சம் லைட்டாக உப்பு போடலாம், போட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம்ல அந்த ப்ரான், அதை பாருங்கள், நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அந்த 65 மசாலா டேஸ்ட்டு சூப்பராக வரும் அதில். அவ்வளோதான். ஸோ சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். நூடுல்ஸ் போட்டாச்சு. இதில் லைட்டாக கொஞ்சம் சோயா சாஸு, கொஞ்சம் லைட்டாக பெப்பர், லைட்டாக பிளாக் பெப்பரு, கொஞ்சம் லைட்டாக உப்பு, அவ்வளோதான். சாட்டே பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நூடுல்ஸு. மக்களை பாருங்கள், சூப்பரான ப்ரான் 65 நூடுல்ஸு நல்லா செம ஸ்பைஸியாக இருக்கும். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ப்ரானு.
செம்மையாக இருக்குது மக்களே. சூப்பர் ஸ்பைசியாக, சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபடுறது உங்கள் கே. பாய்.